nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. ரைட பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலூர் போனாரு. வாணியம்பாடியில பிரியாணியை சாப்பிட்டு தூங்கிட்டாரோ? மத்தியானம் சாப்பிடவே இல்ல, அது உனக்கே தெரியும். சரி போய் சாப்பிடுவாங்க, ஷோ நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல இந்த காட்பாடி ரைட பத்தி நம்ம வேலூர் ரிப்போர்ட்டர் லோகேஸ்வரன் நிறைய செய்திகளை சேகரிச்சு வந்திருக்கேன். ஓகே, அதை பத்தி டீட்டெயிலா பாத்துருவோமா? பாத்துருவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் அன்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு காலையில திமுகவுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல ரைடு. ரைடுக்கு எதுக்கு இந்த குச்சியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன் வாத்தி ரைடு? வாத்தி ரைடுக்கு குச்சி ஓகே, இது இடி ரைடாச்சு. நான் கூட குச்சி எடுத்துட்டு வந்தோம்னா வேற ஒரு அமைச்சர் வீட்டுல ரைடோன்னு நினைச்சேன். ஓ, ஆசைப்படுற போல இருக்கு. ஆசையெல்லாம் பண்ணல, குறியீடுன்னு நினைச்சேன். சரி ஓகே, காட்பாடியில இருக்கு துரைமுருகனுடைய வீடு. அங்கதான் இருக்காரு வேலூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி கதிரானந்த். ஓ, ஒரே வீட்டுல அப்பாவும் மகனுமா? காந்தி நகர்ல இருக்காங்க. பனையூர்ல எதுவும் வீடு வாங்கிட மாட்டாரு? ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு, பாப்போம். என்ன எதுக்காக இந்த ரைடு அப்படின்னா, ஆக்சுவலி இங்க மட்டும் ரைடு நடக்கல, மொத்தம் 5 இடங்கள்னு சொல்றாங்க. கதிரானந்த் நடத்திக்கிட்டு இருக்கிற கல்வி நிறுவனங்களே ரைடு. அதே மாதிரி கதிரானந்த் ரைட் ஹேண்ட்னு சொல்லப்படுற பூஞ்சோலை சீனிவாசன் வீடு, அவருடைய தொடர்புடைய இடங்களே வந்து ரைடு. ஓகே, இன்னைக்கு காலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் வீட்டுல வந்தோடனே, துரைமுருகனும் சென்னையில இருந்திருக்காரு ஏன்னா மக்கள் பணி செய்யறதுக்காக. கதிரானந்த் வந்து வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்றாங்க, மக்கள் பணி செய்யறதுக்காக. அது அவருடைய பணி, ஏதோ பர்சனலா என்ஜாய் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற மக்கள் சார்பா நிறைய பேசியிருக்காரா இல்லையா, அதை முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிருக்காரான்னு தெரியல. துபாயில இருக்காருன்னு சொல்றாங்க. போயிருக்காரு. நியூ இயர் வேற நடந்துச்சு, துபாயில தான் இருக்கிறதுலே கோலாலமா கொண்டாடினாங்க. சரி ஓகே, அது கூடுதல் தகவல். துபாயில அவர் இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த சூழல் எப்பயுமே இடி ரைடு வராங்கன்னா வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க உள்ள இருக்கணும், அதான் சட்டம். அவங்கள்ட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு தான் உள்ள வந்து போவாங்க. 2 பேரும் உள்ள இல்லாததுனால மத்தியானம் வரைக்கும் இடி அதிகாரி உள்ள போகவே கிடையாது. இதுக்கு நடுவில் என்னன்னா, துரைமுருகனுக்கு 4 தூண்கள் இருக்காங்க. 4 தூண்களுமே அவருடைய வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் பூஞ்சோலை சீனிவாசன், இன்னொருத்தர் வந்து வன்னியராஜா. அவரோட தலைமையில இடி அதிகாரி உள்ள போய் சோதனை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இடி வந்துடுன்னு சொன்ன உடனே துரைமுருகன் வந்து பத்திரிகை சந்திச்சப்ப, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதே எனக்கும் தெரியும், வந்து யாரும் எனக்கு தெரியலன்னு சொன்னவரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சுட்டு அதற்கு பிறகு அவரும் கான்வாயெல்லாம் ரெடி பண்ணி இப்ப ஒரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா, எதனால இந்த ரைடுன்னு சொல்லப்படுதுன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வேலூர்ல கூட எலெக்ஷன் நடக்கவே இல்லை. அது காரணம் என்னன்னா, கதிரானந்துக்கு மிக நெருங்கியம்னு சொல்ல போற அந்த பூஞ்சோலை சீனிவாசன் அலுவலகம் வீட்டில இருந்து சுமார் 10,57,00,000 வருமான வரித்துறை பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. அப்ப பணப்பட்டுவாடா நடக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தேர்தலே ரத்து பண்ணி அதுக்கு பிறகு தேர்தல் நடந்து அப்பயும் வந்து எம்பி ஆனாரு கதிரானந்த். இப்ப அது சம்பந்தமா நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா பாரு, இடி அதிகாரிகள் எவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்கன்னு. ஆமா, 2019 எங்க இருக்கு, 2024 எலெக்ஷன் முடிஞ்சு அவரு திருப்பி எம்பி ஆயிட்டாரு. 25 வந்துருச்சு. இப்ப வந்து ஒரு 6-7 வருஷம் கழிச்சு மெதுவா வந்திருக்காங்க. இருந்தா கூட இடி அதிகாரிகள் வெளியே வந்து சொன்னதான் ஏன் எதுக்கு நமக்கு வந்து தெரிய வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பூஞ்சோலை சீனிவாசன், வன்னியராஜா, அந்த 4 தூண்கள்னு சொன்னல, இந்த 4 தூண்களும் சேர்ந்து காட்பாடியில அரசுக்கு சொந்தமா இருக்கிற சுமார் 200 ஏக்கர் நிலங்களை முறைகேடா பத்திரப்பதிவு பண்ணி வித்துட்டாங்க. அத வந்து இப்ப லோக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்புலதான் அவங்களும் இருக்காங்க, ரேடார்ல தான் இருக்காங்க அவங்க. இது சம்பந்தமாவும் ரைட் நடந்திருக்கலாமா ஒரு கேள்வி இருக்கு. 4 தூண்களும் சேர்ந்து 200 ஏக்கர்ல பிளாட் போட்டிருக்காங்களா? பாரு, துணைமுக நீர்வளத்துறை அமைச்சர், திமுக பொதுச் செயலாளர், ஏப்பா நம்ம அரசாங்கத்தை நடத்த நாட்டே போடக்கூடாதுப்பா, அது கட்சி கெட்ட பேர் வந்துடும் சொல்லிருக்கலாம்ல. அவருக்கு தெரியாம பட்டாங்க போல தெரியுது. இந்த 4 தூண்களும் 4 தூண்களும் அவருக்கு தெரியாம ஏதோ பண்ணிருக்கிறாங்க. இப்போ அதுல இவங்க இடி அதிகாரிகள் மதியம் தான் உள்ள போனாங்க அப்படின்னீங்க. அவங்க வெளியே வந்தோடனே யாராவது உள்ள போக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. சரி, யாராவது போட்டுட்டு வந்துருக்கணும்ல, அது யாருன்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி. அண்மையிலதான் வந்து டெல்லி போயிட்டு இருந்தது R.N. ரவி. ஒரு 5 அமைச்சர்களை பத்தி நிறைய டீட்டெயிலா கொடுத்துருந்ததா சொல்றாங்க. பட் அவரு இப்ப அமைதியா இருக்க பார்த்தா அவரு தெரியல எனக்கு. வேற யாராவது சொன்னவங்க போய் அமைதியானவா இருப்பாங்க. அவங்க போட்டு கொடுத்தவங்க என்னை வந்து நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லுவாங்களா? சரி, வேற எதுவும் வேற யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? வேற ஒரு அமைச்சர் பேரு நீயே குறியீடார சொல்லியிருக்க. லிஸ்ட்ல 4-5 அமைச்சர் இருக்கிறதா சொல்றாங்க. போட்டு கொடுத்தது வேற யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறேன். அதுவா? அது வந்து திமுக தரப்புல இருந்தும் பாமக தரப்புல இருந்தும் சொல்றாங்க. திமுகவே போட்டு விட்டாங்கன்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம டெப்டி சிஎம் ஏத்துக்கவே இல்லை துரைமுருகன். துரைமுருகன் யாராவது டெப்டி சிஎம்
உதயநிதி இருக்காரு, நீங்க இருக்கான்னு கேள்விக்கு தெரியும் வெளிப்படையா பதிலே சொல்லவே, சர்க்காசம் பண்ணவே கிடையாது. சர்க்காசமா பதில் சொல்றாரு. ஆமா. அதனால திமுக சேர்ந்த சிலரே வந்து இது மறைமுகமா ஈடிக்கு போட்டு விட்டுட்டு, வாங்க எங்க துணை முதல்வர் எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாரு, அவர் பாடு தண்ணி ட்ராக் எடுத்து போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. இது பாமக சைடுல இதுதான் சொல்றாங்க, இந்த வருஷம் தான் சொல்றாங்க. சரி, பட் 2 தரப்பு இருக்கு. ஆள் வந்து ரொம்ப நேர்மையான தைரியமா சொல்றாங்க. அதனால எங்க நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், போய் போட்டு விடுவாரு. எங்க நடந்தாலும் போட்டு விடுவாரா? யூபில நடந்தா போட்டு விடுவாரா? அந்த மாநிலத்துக்கு அவரை மாட்டேன்னா போட்டு விடுவாரு, அவங்க தரப்புல இருந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதுதான் எப்பயுமே வந்து ஆளுங்கட்சி வீட்டுல இல்ல எதிர்கட்சி அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் ரைடு நச்சுனா என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரிதான் சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தா கூட அங்க கூடியிருந்த நிறைய பத்திரிகையாளர்கள், காவல்துறைகளா இருக்குமே சிக்கன் பிரியாணி போட்டுருக்காங்க. ஆனா தொண்டர்கள் வருவாங்கல்ல, காலையில இருந்து நின்றுட்டு இருப்பாங்க, எங்க தலைவர் வீட்டுல ரைடு பண்றீங்க நீங்க, நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டன் பிரியாணி போட்டிருப்பாங்களே. இல்ல, வேற என்ன போட்டிருப்பாங்க? வேற என்ன, ஃபுல் மீல்ஸா? குஸ்கா. ஒரு பீஸ் கூட வைக்க உங்களுக்கு மனசு இல்ல. உங்களுக்காக அங்க வந்து கொடி பிடிச்சு வாக்கு கேட்டவங்களுக்கு நீங்க குஸ்கா கொடுக்குறீங்க. அதுதான் நிலைமை. அங்க இருக்கிற கடைக்கோடி தொண்டர்கள் இது எல்லா கட்சிக்குமே போடணும், புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக பல தலைவர்கள் பயன்படுத்திப்பாங்க, தேவைப்படாதப்ப கழட்டி விட்டுருவாங்க. ஆனா அதிமுக ரோஸ் மில்க் பிரியாணி எல்லாம் கொடுத்தாங்க. இல்ல, இங்க கூட வந்து மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருவாங்களாம், டீ காஃபி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். விருந்து நடக்கானே தெரியாத கன்ஃபியூஷன்ல போய்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ரைட் நடக்குது, வெளியே விருந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, துரைமுருகன் இப்ப போய்கிட்டு இருக்காரு இங்க முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு, நமக்கே தெரியுது ஈடி தான்ட்டு, ஆனா அவர் எனக்கு எந்த துறையும் தெரியாது, வீட்டுல வேலை பாக்குறவங்க தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. வழக்கறிஞர்கள் கூடயும் கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் நடத்திட்டு தான் கிளம்பி போயிருக்காராம். சோ ஈடி வந்து வெளியே சொன்னாதான் என்னங்கிறது தெரியும். ஆனா ஈடி பாரு 2025 இப்பதான் பிறந்திருக்கு, 2026 தான் தமிழ்நாடு சட்டமன்ற நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மும்முரம் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி யாராவது தகுதி தமிழ் ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பிடிக்காத நமக்கு வேலை. ஆமா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, அறியாமையில சில பேர் சொல்றது உண்டு, இந்த மாதிரி ஈடி வந்து எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலத்துல எதிர்கட்சிகள் வீட்டுக்கு தான் ரைடு போவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. திமுக யாரு எதிர்கட்சி தானே? ஐயோ, அப்படி சொல்ல வரல, அது அதிமுக தான் சொல்லுவாங்க, மறைமுக கூட்டணி. அதை சொல்ல வரல, எதிர்கட்சிகள்காரங்க வீட்டுக்கு மட்டும் தான் போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு வந்து மேற்கு வங்கத்துல போய் அங்க நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு 8 இடத்துல, கொல்கட்டால மட்டுமே 5 இடத்துல ரைட் நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டு மக்களோட பணம் பறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்களோட பணத்தை மீட்டெடுத்துடணுங்கிறதுக்காக தான் அங்க போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்புல சைபர் கிரைம் மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பண்றது, வீடியோ கால் பண்ணி கஸ்டம்ஸ்ல உங்க பேக்கேஜ் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய சைபர் கிரைம் மோசடி நடக்குது இல்ல, டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி 1000 கோடிக்கு மேல பணத்தை ஆட்டை போட்டிருக்காங்க. அவங்கள பத்தின தகவல் கிடைச்சு மேற்கு வங்கத்துல அவங்க எல்லாம் இருக்கதா சொல்லி அங்க போய் ரெய்ட்லாம் நடத்தி ஒரு ஆளை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் வேகமா இந்த இது மாதிரி இல்லாம, கதிரானந்த் மேட்டர் மாதிரி இல்லாம கொஞ்சம் வேகமா பண்ணாங்கன்னா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா துரைமுருகன் கேட்டாங்க, எப்பயும் வட்டாட்சியராவது கொட்டாட்சியராவது பாரு, ஈடியாவது காட் பாடியாவதுன்னு ஏதாவது சொன்னாலும் சொல்றாரா. ஈடி இன்னும் கோவம் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு எது யாரும் தெரியாத கொண்டு போயிட்டாரு. பட் எப்பயுமே துரைமுருகன் தகவலை கொடுத்துருப்பாரு. இப்ப ஈடி வந்து தகவலை கொடுத்துருவாங்க துரைமுருகனுக்கும் கதிரானந்துக்கும். பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலா அறிக்கையெல்லாம் வரும் என்னன்னு எடுத்தாங்க அப்படின்னு. இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்ப நிறைய எடுக்க முடியாது வீட்டுல இருந்து. காரணம் வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கான் பெரிய லெவல்ல. அப்ப முக்கியமான பேப்பர்லாம் அங்க இருக்காதே, பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கான்பா கதிரானந்த், பெரிய லெவல்ல. ஏன்னா அப்பா மகன் ஒரே வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரம்மாண்டமா தான் கட்டி ஆகணும். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் இருக்குது, நாளைக்கு நான் சொல்றேன். அங்க 3 புள்ளிகள் இருக்காங்கல்ல, 3 புள்ளிகள் அங்க வேலூர் மாவட்டம். துரைமுருகன், அப்புறம் அமைச்சர் காந்தி, இன்னொரு பக்கம் நந்தகுமார் மாவட்ட செயலாளரா. அதுக்குள்ள ஒரு கோஷ்டி முதல் இருக்கு, நாளைக்கு நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஒரு அமைச்சரோட குறும்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த புதுப்பேட்டை படத்துல ஸ்கிரீன் போட்டிருக்கும் போது திட்டிட்டு ஸ்கிரீனை தூக்கணும்னு புகழ்ந்து பேசிட்டு இருப்பார்ல, இவர் ஸ்கிரீன் போடாம பேசிட்டு இருக்காரு. பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரசுராமங்க எறும்படானே பேப்பருங்க, பரசுராமங்க எறும்படானே பேப்பருங்க. பாத்தியா,
எப்படி பேசுறாரு. வந்து சமூக நீதி, எல்லாரையும் மதிச்சு நம்ம நடக்கணும், சுயமரியாதை இயக்கம் அப்படின்லாம் சொன்னாங்க. எரும மாடுன்னு சொல்றாரு. ஆனா இவர் வேளாண் துறை அமைச்சரா இருக்கிறதுனால இப்படி விளக்கம் கொடுத்தா கூட கொடுப்பாரு. கால்நடை விவசாயம் பத்தி பேசிட்டு இருந்தேங்க அப்படின்னு கொடுத்தாலே, ஏன்னா அமைச்சர்கள் தான் இப்ப டிசைனா விளக்கம் கொடுக்குறாங்க. பட் இது சொல்ல முடியாது. கால்நடை கூட என்னன்னா எரும மாடு பேப்பர் எங்க அப்படின்னா எருமாவோட பேப்பர் கொடுத்து வைக்கும். இல்ல எரும மாடு விவசாயம் பத்தி ஒரு பேப்பர் வச்சிருந்தேனே அது எங்க அப்படின்னு உருட்டுனாலும் உருட்டுவாங்க. ஏன் பாயிண்ட் எடுத்துருவோம் போல இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் எல்லா அமைச்சரும் பண்றதா. உண்மையாலுமே அந்த பிஏ பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா தான் நமக்கு இருந்தது. ஏன்னா ஒரு பொது மேடையில அவ்வளவு பேர் முன்னிலையில ஒரு அமைச்சர் வந்து எரும மாடு பேப்பர் எங்க அப்படின்னா பேப்பர் பார்த்து பேசுறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப. ஆமா, அவர் வந்து ஒரு எக்ஸ்போ ஒரு சப்மிட் நடக்குது, ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அப்படி வந்து மைக்ல வந்து பேசுறாரு. அது வந்து மைக் இல்லாத போது அப்படி பேசினாலும் அது தவறுதான். அப்ப இன்னும் மோசமா பேசுவாரோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. பொது வெளியில இல்லாம ஒரு க்ளோஸ்ட் ரூம்குள்ள இருந்தா. இந்த புதுப்பேட்டையில நீ ஒரு சீன் சொன்ன, மற்ற பல சீன்ல எல்லாம் இருக்கும். அப்படிதான் அவங்க இயல்புலயே நடந்துப்பாங்க போலதான் தெரியுது. இனிமே இந்த மாதிரி அமைச்சர் பெருமக்கள், முக்கியமா மூர்த்தி, சமூக நீதி, சம உரிமை, அதே மாதிரி இவர் பன்னீர்செல்வம், சுயமரியாதை, இதெல்லாம் நீங்க பேசுறது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுக்கப்புறமும் வந்து மேடையில பேசுவாங்க பாருங்க, சுயமரியாதை அப்படி இப்படின்லாம் பேசதான் போறாங்க. அது சொல்றதுதானே, நம்ம செயல வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு செயல வேற மாதிரி தான் இருக்காங்க இவங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி நேர்ல மீட் பண்ணி அழைப்புலாம் கொடுத்திருக்காரு. ஜனவரி 6ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுது. அதுக்கு தொடக்க உரை வந்து கொடுக்கணும் தமிழ்நாடு ஆளுநர். 9:30 மணிக்கு ஆரம்பிக்க போறாங்களாம். எத்தனை மணிக்கு வெளியே போறாரு ஆளுநர்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வாக் அவுட். ஆமா, லெஃப்ட் ரைட் எவ்வளவு வேகமா போறாரு, எத்தனை மணிக்கு போறாரு, எத்தனை பேஜ படிக்க போறாரு. ஆமா, எனக்கு எத்தனை பேரை விட போறாரு, அதுல எத்தனை ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள சேர்க்க போறாரு, என்ன மாதிரி பஞ்சாயத்து நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் சுமூகமா நடக்கும்னு அரசு தரப்புல சில பேர் சொல்றாங்க. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த விவகாரத்தை வச்சு சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன் வந்து விசாரணை ஆரம்பிச்சாங்க. ஒரு குழுவும், சிறப்பு புலனாய்வு குழுவும் வந்து அமைச்சிருந்தாங்க. அதுல வந்து அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா, இவங்க 3 பேர் தலைமையில ஒரு குழு அமைச்சு விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப 3 பேருமே பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் விசாரணை பண்ணிடுறாங்க. அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த நிர்வாகிகள், காவலாளிகள், அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவி, அவர் கூட இருந்த அவருடைய நண்பர், அவங்களுடைய பெற்றோர் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஞானசேகரன்ட்டையும் விசாரணை நடத்தி அதன் பிறகு அறிக்கை கொடுக்க போறதா வந்து சொல்றாங்க. இதுக்கு நடுவில் தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து குஷ்பு தலைமையில மதுரையிலே போராட்டம் வந்து நடந்தது. பேரணிக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்ப வந்து காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் பண்றது கூட அனுமதி மறுக்கிறாங்க இவங்க. கண்ணகி பிறந்த மண்ணிலிருந்து நான் சொல்றேன், யாருக்கு என்ன பாதிப்பு நடந்தாலும் இந்த குஷ்பு வந்து நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டாங்க. ஓகே, அவங்க வேற இப்போ ஒரு ஆடியோலாம் லீக் ஆச்சு, என்னை வந்து கட்சி நிகழ்ச்சிகளுக்குலாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க தலைமையில தான் ஒரு போராட்டம் நடத்தி அதை முடிச்சிருக்காங்க போல. ஆமா, அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு, பதிலாம் சொல்லியிருந்தாரு. நான் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி நான்லாம் நிகழ்ச்சி கூப்பிட மாட்டேன், அது கட்சி நிர்வாகிகள் கூப்பிடுவாங்க, அது எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க கட்சி நிகழ்ச்சிகள் கூப்பிடுவாங்க. அந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாங்க. இப்போ ஒரு வழியா இந்த போராட்டத்துக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, டீட்டெயிலா அறிக்கை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. தூத்துக்குடியில வாக்கிங் போன ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாரு. அதே மாதிரி ராமநாதபுரத்துல ஒரு பட்டியலின பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணுக்கு வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல இந்த 44 மாசம் குற்றபூமியாவே மாத்திருக்காங்க. தமிழ்நாடு பெண்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதனால நீங்க பாதுகாப்பு உபகரணம் வந்து பயன்படுத்துங்க. எங்க போனாலும் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போங்க. SOS அலாரத்தை வந்து செட் பண்ணிக்கோங்க. திமுக அரசாம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா வந்து அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து எடப்பாடி கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அவரோட அரசியல் செல்வாக்கும் போயிடுச்சு. அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக தினமும் காலையில எந்திரிச்சோன்னா ஒரு பொய்ய சொல்லி மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அதுக்கு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, முதல்ல எங்களுக்கு பதில் சொல்றதை நிப்பாட்டிட்டு யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆமா, இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் வேற யார் அந்த சாருன்னு கேக்குறாங்க, யாருன்னு விசாரிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஃபிளைட் மோட்ல போயிடுச்சு போனுங்கிறது தான் பதிலா சொல்லிட்டு இருக்காங்க. செல்வப்பிரதமையும் சொல்றாரு, தமிழ்ல யாராவது அர்ப்பணம் பண்ணாங்கன்னா ஜனநாயக அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த பள்ளி கல்வித்துறையோட சர்ச்சை வந்து போயிட்டு இருக்குல்ல, சர்ச்சையா இருக்குல்ல. ஆமா,
அந்த 500 அரசாங்க பள்ளிகளுக்கு CSR ஆக்டிவிட்டி மூலமாக, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக தனியார் பள்ளிகள் உதவிகள் வந்து பண்றாங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருந்தார், நாங்களாம் கத்துக் கொடுக்க போறோம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்களே படிக்க வைப்போம், மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேங்கிறான்னு அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கு. இப்ப செல்வப்பிறந்த என்ன சொல்றாங்கன்னா, எந்த ரூபத்திலும் நீங்க தனியார் பள்ளிகள் இருந்து அரசாங்க பள்ளிகளுக்கு நிதியுதவி வாங்கக்கூடாது, CSR ஆக்டிவிட்டி கூட மூலமா கூட நீங்க வாங்கக்கூடாது, நீங்க முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில வாங்கிட்டு அப்புறம் நீங்க வந்து செயல்படுத்துங்க. என்னன்னா தனியார் பள்ளிகள்ல எங்கேயுமே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து நாங்க உதவி பண்றேன்னு வந்துட்டு அந்த கிரவுண்ட் எல்லாம் ஆக்கிரமிக்க கூட வாய்ப்பு எல்லாமே இருக்கு, இதெல்லாம் தமிழ்நாடு அரசு மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆமா, ஏன்னா ஆதாயம் இல்லாம தனியார் பள்ளிகள் செய்ய மாட்டாங்கிற ஒரு இதுவுமே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 10,000 பள்ளி கட்டிடங்கள் சிதிலமடைஞ்சிருக்கு, அதை வந்து நாங்க சரி பண்ணுவோம்னு சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. காசு இல்லைங்கிறாங்களே. ஆமா, இவங்க வந்து என்னன்னா கோபாலபுரம் குடும்பத்தில இருந்து திமுக மாவட்ட செயலாளர் வரையும் தனியார் பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க, இவங்க அதை பண்ண மாட்டாங்கிற மாதிரியும் அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. அது உண்மைதானப்பா. கதிரானந்த் இருக்காருல்ல, கதிரானந்த் பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்காங்க, பிரமாதமா மாணவர்கள் உசுறு கொடுத்துலாம் சொல்லி தராங்க, பல முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்துமே. ஆனா கூட இவங்க எல்லாருமே கல்வி நிறுவனம் நடத்துறதுங்கிறது உண்மைதான், அதெல்லாம் மறக்க முடியாத உண்மைதானே அது. ஆமா, அரசு பள்ளிகள் இங்க நிறைய தரமான மாணவர்கள் அதுல இருந்து படிச்சு வராங்க, ஆனா இன்னும் மேம்படுத்தணுங்கிறது தான் இங்க உள்ள மக்களோட கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டு அரசுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் வரங்க பெண்களுக்கு உதவி பெண் திட்டம் மூலமாக இப்போ 1000 ரூபா கூட கொடுக்குறோம்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள் கூட நாங்க கொடுக்குறோம் அந்த மாணவிகளுக்கு, இதுக்கு மேல என்ன நாங்க பண்ணணும் நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அவங்க. ஆமா, இந்த கட்டடத்தெல்லாம் சரி பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல ஒருத்தர் வந்திருக்காரு, யாருன்னா GK வாசன் தலைவர். இன்னும் ஆக்டிவ் பார்ட்டி தான் பண்ணிருக்காரா? நினைச்சேன். இருக்காரு வந்திருக்காரு. வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல கூட்டணி கட்சிகள் வாய் திறக்காம இருக்கிறது வந்து வெக்கக்கேடான விஷயம். இப்ப என் கட்சியில ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா கூட நான் வந்து தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஆள் யாருன்னு தேடிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஆள் தானே இருக்காரு, இவரோட இன்னொரு ஆள் இருக்காரு போல, அவர் தப்பு பண்ணா கூட தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, 2026 ஒரு மெகா கூட்டணியை வந்து இல்ல இவர் தலைமையிலன்னு அவர் சொல்லல, ஆனா எங்க கட்சியோட கூட்டணி வைப்பாங்க, அது வந்து ஒத்த கருத்துள்ள கட்சி, அந்த ஒத்த நபர் உள்ள கட்சியோட ஒத்த கருத்து கொண்ட கட்சிகள் வந்து சேரலாம்ங்கிற மாதிரி அவர் ஒரு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா மோடி அந்த மணிப்பூர் விஷயத்துக்கு அதுவும் அவர் தட்டி கேட்ட மாதிரி தெரியல. இப்பதானே இதுக்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு தான் வந்திருக்காரு அவரு. மணிப்பூர் நடந்து 2 வருஷம் ஆச்சு. பொறுமையா தான் வரணும், அங்கிருந்து செய்தி வரணும்ல, அவருக்கு வரணும்ல. சைக்கிள் எழுதிட்டு வாங்க சென்னைக்கு வாங்க, அப்புறம் பாரு என் தலைவனை யாருனாலையும் அடக்க முடியாது, 2026 தலைமை தான் கூட்டணி. பாப்போம், ஒருவேளை 96 மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா வேற லெவலு. வாங்க 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 வாங்கஜி பாப்போம். கொச்சியிலிருந்து கோவைக்கு வந்துட்டு இருந்த அந்த LPG கேஸ் சிலிண்டர் லாரி வந்து விபத்துக்குள்ளாகி உப்பிலிப்பாளையம் பாலத்துக்கு கீழே விழுந்திருக்கு. உடனே அதிகாரிகள் துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த பாலத்தை சுத்தி 500 மீட்டர் இருக்கிற பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. அந்த வணிக கடைக்கெல்லாம் யாரும் திறக்கூடாதுன்னு உத்தரவுலாம் போட்டுருக்காங்க. உடனடியா அந்த ஃபயர் சர்வீஸ் வந்து தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சிருக்காங்க. சில மணி நேரங்களே அதை அகற்றிருக்காங்க. ரொம்ப துரிதமான விஷயம் தான். ஏன்னா அது கேஸ் லீக் ஆனதா கொஞ்சம் ஏதாவது நடந்திருந்தா கூட ஒரு பெரிய விபத்தா கூட அது மாறி இருக்கும். பிரதமர் மோடி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்காராம். அது வந்து கார்கேக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? எனக்கு மோடி ரெசல்யூஷன் என்னன்னு தெரியாது, பட் நிர்மலா சீதாராமன் எடுத்த ரெசல்யூஷன் என்னன்னு தெரியும். நிர்மலா சீதாராமன் என்னது? நிதியமைச்சர் எடுத்திருக்காங்கல்ல, அது என்னங்கிறது அவங்க வாயாலேயே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சொல்லுவாங்க. அது ரெசல்யூஷனா இல்ல பெரிய ஆப்பா நமக்கு வந்து விழுகப்போதான்னு தெரியல. அவங்களுடைய ரெசல்யூஷன் பா, அது உனக்காப்பா முடிஞ்சா அவங்களுக்கு என்ன? அதானே, அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சரி, பிரதமர் மோடி என்ன தெரியுமா ரெசல்யூஷன் எடுத்திருக்காராம்? ஏன்னா டெல்லியில கார்கே பக்கத்துல தான் இருக்காங்க, தெரிஞ்சிருக்கோம், அப்படியே நியூஸ் வெளியே வந்துருச்சு போல. மோடியோட நியூ இயர் ரெசல்யூஷன் ஒவ்வொரு இந்தியர்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் அவரோட நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
ஏன்னா வந்து எக்கனாமி ரொம்ப மோசமா இருக்குங்கிறதுக்கு ஒரு 7 காரணம் சொல்லி அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பொருள் வாங்குறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, நம்ம கொரோனாக்கு முன்னாடி இருந்ததை திரும்ப கூட மீட்டெடுக்க முடியல இப்போ வரையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கார் வாங்குறது குறைஞ்சிருச்சு, அதே நேரத்துல தங்க நகையை வச்சு லோன் வாங்குறது 50% அதிகரிச்சிருக்கு, அதை திருப்பி அடைக்கிறது 30% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரியால மக்களோட சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதும் கார்கே சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி டாலருக்கு நிகரான அந்த பண மதிப்பு அது எவ்வளவு வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, இதுவே வந்து எக்கனாமி எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கார்கே சொல்றாரு. அதான் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய ரூபாய் மட்டும் சரியில்லை, நாட்டுல பல்வேறு நாடுகள் இருக்கிற அதோடைய ரூபாய் மதிப்பும் சரிஞ்சுதான் இருக்கு, ஏன் எங்களையும் மட்டும் நீங்க குறை சொல்றீங்க, நாங்க மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இன்னும் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். இருந்தா கூட உங்க ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, ரூபா வந்து வீக் ஆகல, பட் டாலர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு 86 ரூபாய் தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு பட்ஜெட், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் பாருங்க 150 ரூபா போயிருமோ, ஒரு 60 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஏறிக்கிட்டே போகுது. 60 ரூபாய்க்கா? 2014 எலெக்ஷன் அப்ப என்ன சொன்னாங்க, அப்ப 32 ரூபாய் 42 ரூபாய் சுச்சா இருந்துச்சு. அப்ப பாருங்க, ஜி ஆட்சிக்கு வந்துட்டாருல, 1 ஈக்குவல் பண்ணிடுவாருன்னு அந்த சொல்ல 20 ரூபாய்க்கு கொண்டு வரலாம் பார்த்தாங்க, பார்த்தா டாப் கீரை போட்டு தட்டி தூக்கிக்கிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்காரு. இது வேற, இதுல அவர் வேற ஃபீலிங்ஸ்ல இருக்கதா சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்போட அந்த பதவியேற்பு விழாக்கு அவருக்கு இன்விடேஷன் வரலன்னு வேற ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியா? நண்பர் ஃப்ரெண்டு தானப்பா அவரு, கையெல்லாம் அடிப்பாப்ப. ஒருவேளை சுந்தரபாண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டாரோ எதுவும் நமக்கு தெரியல. வரலன்னு சொல்றாங்க, மேபி இனிமே வரலாம், இன்னும் நாள் இருக்குல்ல. நாள் இருக்கு, 20ஆம் தேதி தானே கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. ஃபிளைட் டிக்கெட் வேற போடணும், தனியா ஃபிளைட் வச்சிருக்காருல்ல, போயிடுவாரு. 1984ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம் போபால நடந்த இந்த விஷவாயு கசிவை யாராலையும் மறந்திருக்க முடியாது. அந்த விஷவாயு கசிவுனால சுமார் 5800 பேருக்கு மேல உயிரிழந்தாங்க. இப்போ 40 ஆண்டுகளாக அங்கே இருந்த கழிவுகள் அகற்றப்படாமல் இருந்தது. நீதிமன்றத்தில் வழக்காக நடந்து நீதிமன்றம் வந்து நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் அகற்றுங்க, நீங்கள் அகற்றவே மாட்டேங்கிறீங்க, இதான் லாஸ்ட் 1 மந்த் டைம்னு சொன்னோன்னே இப்போ வந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுமார் 12 கண்டெய்னர் லாரியில், சீல்டு லாரியில் சுமார் 377 டன் நச்சு கழிவுகள் அகற்றியிருக்காங்க. அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் மண்லையும் தண்ணியும் கலக்காம அப்படியே பூமி வச்சு புதைக்க போறாங்களாம். ஓகே, இந்த போபாலில் நடந்ததுங்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய ட்ராஜடியில் ஒன்று. அதுவும் வந்து அங்கே உயிரிழந்ததை தாண்டி இன்னைய வரையுமே அதுக்கான பாதிப்புகளை மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ அலட்சியமாக இருந்து இன்னைக்கு தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த செவிலியராக பணிபுரிஞ்சிருக்காங்க நிமிஷா பிரியா. அவங்க வந்து ஒரு 2015க்கு அப்புறம் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஏமான் நாட்டை சேர்ந்த மக்தி அப்படிங்கிறவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து அந்த வருமானத்துல 2 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவர் தர முடியாதுன்னு சொல்ல இவங்க போய் எனக்கான பங்கை கொடுங்கன்னு கேட்க அவர் வந்து உடல் ரீதியா இவங்களை துன்புறுத்தினதோட அவங்களோட பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க எப்படியாவது நம்ம நாட்டுக்காவது போயிடணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காக அவருக்கு மயக்க மருந்து கொடுத்ததா சொல்றாங்க. கொடுக்கும்போது அது ஓவர் டோஸ் ஆகி அந்த மக்திங்கிறவர் வந்து இறந்துடுறாரு. இதை கொலை வழக்கா வந்து பதிவு பண்ணி நீதிமன்றம் வந்து அங்கே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வந்து அந்த நாட்டு அதிபரும் அந்த பகுதியை ஆட்சி செய்கிற அதிபரும் வந்து ஓகே இதுக்கு ஒப்புதல் அப்படின்னு சொன்னதுனால இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக மாறி இருக்கு. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மத்திய அரசோட உதவியும் நாடி இருக்காங்க. மத்திய அரசும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் இதில் முயற்சி பண்ணி அவங்கள கொண்டு வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, அவங்களோட தண்டனையை ரத்து பண்ணன்னு சொல்கிறாங்க. அந்த பிளட் மணி அப்படிங்கிறது அவங்க குடும்பம் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இழப்பீடு பணமாக கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தண்டனை வந்து குறையலாம் இல்லை ரத்து செய்யப்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க குடும்பம் வந்து அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. ஆமாம், இந்த விவகாரம் ஒரு 4-5 நாட்களாகவே வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சீனாவில் இன்னொரு வைரஸ் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மக்கள் வந்து கொத்தாக மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதை பத்தி சைனா வந்து அஃபிஷியலா எதுவும் சொல்லலனாலும் நிறைய உலக சர்வதேச மீடியாக்கள் வந்து இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு புது வைரஸ்ன்னு சொல்றாங்க. HMPV, ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸ்ன்னு சொல்றாங்க. இது மட்டும் பரவல, இன்ஃப்ளூயன்ஸா, COVID-19 இதெல்லாமும் திரும்ப பரவுறதுனால தான் நிறைய மக்கள் வந்து கொத்தா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கு. இந்த HMPVங்கிறதுக்கு வந்து கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் தான் சிம்டம்ஸாக இருக்கும். இதுவும் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
இது வந்து ஒரு எமர்ஜென்சி அறிவிச்சிட்டதா கூட சில தகவல்கள்லாம் வந்தாலும் எதையுமே சீனா வந்து அஃபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சொல்லி தொலைச்சாவது பக்கத்து நாடுகள்லாம் சேஃபா இருப்போம்ல, எப்பயுமே வச்சுக்கிட்டு கடைசியில பரவ விட்டு பார்த்தோம். நம்ம பாதி பேர் மைண்ட் வந்து 2020-21 ஸ்டக் ஆயிடுச்சு. கோவிட் வந்து பல பேர் ஒன்றும் வெளியே வரவே இல்லை. அவ்வளவு தூரம் அவங்களுடைய குடும்பங்கள்ல பொருளாதார ரீதியா உறவினர் அவ்வளவு பேர் இழந்திருக்காங்க. இப்பதான் 2025 ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த வைரஸ் செய்தி கொஞ்சம் அடிவயிரெல்லாம் கலக்குது. இருந்தா கூட அந்த வைரஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நம்புவோம். கோவிட் மாதிரி. கோவிட் உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தலையா? கோவிட் மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாம இது போயிடட்டும்னு சொல்றேன். வீடியோ கால் 1980s அப்பெல்லாம் லெட்டர் போடுவாங்க. லெட்டர் படிக்கிறப்ப சம்மந்தப்பட்டவங்களுடைய முகமே தெரியும் அந்த லெட்டர்ல. பழைய படத்துலலாம். இப்பதான் போன்ல வீடியோ கால். ஜோசியர், இந்த 2025 நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீ 2025 கேலண்டர் வாங்கணும்னு நினைச்சேன், அதுவே இன்னும் நடக்கலடா. பசித்தாலும் புலி புல்லை தின்னாது என்பதற்கிணை, பசி இல்லாத போது புலி மானை கூட தின்னாது என்பதுவும். இதெல்லாம் ஓசில கேலண்டர் கிடைக்குதுன்னு நிறைய வாங்கிட்டு போய் உபயோகிக்காம சுருட்டி வச்சு வருஷ கடைசியில தூக்கி போட்டவங்க லிஸ்ட் சார். என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்லாபுக்கு எல்லாம் போறதுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஆமா, தூக்கி எல்லாம் போட மாட்டாங்க இந்த மாதிரி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது துரைமுருகன் கொடுத்துருவோம், கதிரானந்துக்கெல்லாம் வேணாம். நம்ம ஷோக்கு ஒரு இது இருக்கு என்ன இருந்தாலும். ஆமா, ஏன்னா கொஞ்சம் பிறக்கடை தான் நாங்க போடுவோம். அதனால நீ பிரியாட்களா நீ ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்ல கேட்க கூடாது. கதிரானந்த நான் கேட்கவே இல்லை, நீங்களே கேக்குறீங்களே. சொல்றேன், நீ அப்புறம் நடுவில் ஆட் பண்ணுவ கதிரானந்தை நீ சுத்திக்கோங்கன்ட்டு. எம்பியா டெல்லி வரையும் போயிருக்காருன்னு பார்த்தேன். இருந்தாலும் துரைமுருகன் நம்ம ஷோ டெமோக்ராட்டிக் ஷோ. நீ கதிரானந்த் சேர்த்துக்கிறேன். இல்ல துரைமுருகன் தான் உனக்கே மனசு வர மாட்டேங்குது. தக் லைஃப் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, இப்ப அவருக்கு தக் லைஃப் கொடுக்குறாங்க. ஆமா, அதனால துரைமுருகனுக்கு உடும்பு புடிங்கிற விருதை கொடுத்துடலாம். அவரு உடும்பு புடியா பிடிக்கல, பட் ஈடியா உங்களோட ஃபேமிலிக்கு உடும்பு புடியா பிடிச்சிருக்காங்க. பார்ப்போம், இடி அதிகாரிகள் சொல்ற அந்த அறிக்கையில தான் என்ன இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, ஷோ என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க. நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.